அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் ரிசிப்டை ஜெனரேட் அண்ட் காப்பி இது எதுக்காக பண்ணுறோம், இதை பற்றின வீடியோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வீடியோவில் ஜெனரேட் அண்ட் சென்ட் நம்ம பார்த்துட்டோம். இந்த தடவை ஜெனரேட் அண்ட் காப்பி இந்த ஆப்ஷன் எதுக்கு இருக்குது, இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். லெஃப்ட் சைடில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். ரிசிப்டில் க்ரியேட்டில் போய்ட்டு ரைட் சைடில் அதனுடைய கான்டாக்ட் டீட்டெயில், டைரிஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே டைப் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக இந்த லெட்டர் நம்ம பார்க்குறோம். அந்த லெட்டரில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது ஒரு ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து வந்த தபால். இந்த தபாலை நம்ம இது எதுக்காக பண்ணோன்னா, நான் சென்ட் பண்ணலை இப்போதைக்கு. இதை நான் என்ன பண்ண போகிறேன், என்னதை க்ரியேட் பண்ணி வைக்க போகிறேன். க்ரியேட் பண்ணி எதுக்காக வைக்க போகிறேன் அப்படின்னா, அதை நான் சொல்லுவோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அடிச்சுட்டு சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஜெனரேட் இருக்குது பாருங்கள். அந்த ஜெனரேட்டை கிளிக் பண்ணால் ஒரு நம்பர் ஒன்று க்ரியேட் ஆகிரும். அதுதான் இதனுடைய நம்பர். இப்போ ஜெனரேட் ஆகிருக்கு. இது யாருக்கு சென்ட் பண்ணலை, நம்ம ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு வச்சுருக்கோம். இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் பாருங்கள், அந்த ஆர் இருக்கும் பாருங்கள். அந்த ஆர்ன்றது ரிசிப்டில் இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, க்ரியேட்டட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சது இந்த தபால் இந்த இருக்குது பாருங்கள். நம்ம டைப் பண்ணி வச்சதெல்லாம் ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல இருக்கும். இது எதுக்கெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த நம்பர் இந்த இடத்துல இருக்குது. அந்த நம்பரை நம்ம பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த தபாலில் ஃப்யூச்சரில் நம்ம எப்போ தேடணும் அப்படின்னாலும் அந்த நம்பரை வச்சு தான் நம்ம தேட முடியும். இல்லை அப்படின்னாலும் சப்ஜெக்ட் இதெல்லாம் கரெக்டாக அடித்தா சரியாக போகும். க்ரியேட்டரில் போகிறோம், நம்ம தபால் இருக்குது. இது இப்போ திடீர்னு நம்ம யாருக்காக சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். சென்டுன்ற ஆப்ஷன் கொடுத்து யாருக்கு அனுப்புகிறோமோ அனுப்பிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் இந்த இது வேறு எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம்னா, ஃபைலில் போய் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த நம்பரை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அல்லது புட்டினிய ஃபைல், அந்த இடத்துல புட்டினிய ஃபைல் இருக்குது பாருங்கள். அது நம்ம ஃபைலோட போய் வேலை பார்க்க போகிறதுக்காக நம்ம ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கலாம். நல்லா பாருங்கள், க்ரியேட்டரில் இருக்குது, ரிசிப்டில் க்ரியேட்டரில் இருக்குது. அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இதில் சென்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஜெனரேட் பண்ண தான் சென்ட் பண்ணுறேன். ஒரு 2 ID கொடுத்துட்டேன். 2 ID ஒன்று தான் கொடுக்க முடியும். கார்பன் காப்பி நம்ம மெயிலில் வைக்கிற மாதிரி கார்பன் காப்பி எத்தனை பேருக்குனாலும் வச்சுக்கலாம். காப்பி அன்லிமிட்டடாக நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அந்த கார்பன் காப்பி வைக்கிறதுல என்ன ஒன்று அப்படின்னா, நம்பர் ஒரே இதாக தான் போகும் அவங்க எல்லாருக்குமே. அதில் அந்த நம்பர் ஒரே இதாகவும், அதுக்கு பக்கத்தில் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஜெனரேட் ஆகும். இந்த கார்பன் காப்பி வைக்கிற எல்லாருக்கும் நம்பர் சேம் தான். நம்ம சென்ட் பண்ணுறது யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அந்த நம்பர்லேயே நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். 1 2 இப்படி அந்த நம்பர் 1 ப்ராக்கெட்டில் 1 ப்ராக்கெட்டில் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அந்த காப்பிக்கு கன்வெர்ட் ஆகிக்கிறோம். இதுதான் அந்த ஜெனரேட் பண்ணி நம்ம கார்பன் காப்பியில் உள்ள அட்வான்ஸ். நம்ம இது தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, கார்பன் காப்பியில் 2 3 பேர் 2 3 தடவை ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணால் அவங்களுக்கு 1 2 3 10 தடவை வந்திருக்கும். அது யாரோ அப்படி தெரியாமல் கார்பன் காப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும். இதுதான் இந்த கார்பன் காப்பியை நம்ம சென்ட் பண்ணுறது. இப்போ அடுத்ததாக ஜெனரேட் அண்ட் காப்பின்றது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் டைப் பண்ணி வச்சிட்டோம். ஜெனரேட் அண்ட் காப்பி ஒவ்வொரு தடையும் கொடுக்கும்போதும் என்ன ஆகுது பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல் கிரியேட்டர்னு ஒவ்வொரு நம்பர் க்ரியேட் ஆகுது பாருங்கள். நம்பர் இண்டிவிஜுவலாக க்ரியேட் ஆகுது, நம்பர் வெவ்வேறு நம்பர் ஆகுது. இதுதான் போனதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. கார்பன் காப்பியில் கொடுக்கும்போது ப்ராக்கெட்டில் 1 2 3 தான் வந்துச்சு. ஆனால் இது நம்பர் ஒவ்வொன்றும் ஜெனரேட் ஆகுது. இதை நான் ஒரு ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணதை சென்ட் பண்ணிடுறேன். ஒரு ஐடி கொடுத்துட்டு சென்ட் பண்ணிட்டேன். இப்போ இது எங்கே இருக்கும், ரிசிப்டில் சென்ட்டில் இருக்கும். சென்ட்டில் போகும்போது நான் கொடுத்தது இருக்குது, டெஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருந்தேன், இருக்குது. சரி, ஓகே. நான் ஒவ்வொன்றுக்கு ஜெனரேட் காப்பி கொடுத்துருந்தேன். அது ஒரு இந்த மாதிரி பிராக்கெட்ல 1 2 3 4 5 வராம இன்டிவிஜுவலா இந்த மாதிரி டிஃபரண்ட் நம்பர்ஸ்ல கிரியேட் ஆகி போயிருக்கும். சோ அது நம்பர் பண்ணேன், ஜெனரேட் அண்ட் காப்பின்னு கொடுத்தேன். அந்த ரிசிப்ட்ஸ்லாம் எங்க இருக்குன்னா, இது நம்ம காப்பி ஆச்சு. அது ரிசிப்ட்ல கிரியேட்டர்ல இங்க பாருங்க, ஒவ்வொரு நம்பர் ஆயிருக்கு. 5 ஸோ நான் கொடுத்த டெஸ்ட்ன்ற சப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணலாம். நான் சென்ட் கொடுக்குறேன். இதுதான் இதனுடைய முக்கியமான சென்ட் கொடுக்கும்போது சிசியில் நான் ஃபஸ்ட்டு சிசியை யாரை போட்டுருக்கணுமோ அவங்கள நான் 2லேயே போட்டுக்கிறேன். 2 அட்ரஸில் ஒவ்வொருத்தவங்களுக்கும்
தனித்தனி நம்பரில் ஒரே தபாலை கொடுக்குறதுக்கு இந்த ஜெனரேட் அண்ட் காப்பியை பயன்படுத்தலாம். அடுத்து இங்கே இருக்குது ரெண்டாவதாக நான் ஜென்ரேட் பண்ணது. இன்றைக்கி நம்ம பார்த்தது ஜெனரேட்டை பற்றி பார்த்தோம். ஜெனரேட்டை வந்து எதுக்காக பயன்படுத்தணும்னு பார்த்தோம். க்ரியேட் பண்ணி ஃபைல் அட்டாச் பண்ணுறதுக்கும், ஃபைலில் புட்டின ஃபைல் கொடுத்து வேலை பார்க்குறதுக்கும். ரெண்டாவது வந்துட்டு ஜெனரேட் அண்ட் காப்பியில் ஒவ்வொரு நம்பரும் தனித்தனியாக அனுப்புறது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். கார்பன் காப்பி வச்சு அனுப்புறதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.